ஒரு பொண்ணை பார்த்து இந்த சமுதாயம் சொல்லக்கூடிய பொய் என்ன தெரியுமா? நீ வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லைம்மா, உன்னை நாங்க பாத்துக்கிறோன்றது. நாளைக்கு அந்த பொண்ணு அதோட சொந்த செலவுக்கு ஒரு 100 ரூபாய் காசு கேட்டா கூட அதான் வீட்டு ஜமால நாங்க வாங்கி தரோம்ல, உனக்கு எதுக்குமா காசுன்னு சொல்லி கேட்பாங்க. ரெண்டாவது போய் ஸ்கூல் படிப்போட நீ பாட்டிக்கலாமா, காலேஜ் எல்லாம் எதுக்கு போகணும், நீனா வேலைக்கா போற, குடும்பத்தை பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. நாளைக்கு அந்த பொண்ணு 24 மணி நேரமுமே குடும்பத்தை பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு குடும்பத்துக்காக ஃபுல்லா உழைச்சு அதுக்கு இருக்கக்கூடிய அறிவு, உடல் வலிமை, சமுதாயத்துல அதுக்கு இருக்க வாய்ப்பு எல்லாமே போன பிறகு நாளைக்கு அந்த குடும்பத்துல ஒரு சின்ன முடிவு எடுக்கிற சூழ்நிலை ஏற்பட்டா கூட அவளெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க, அவளுக்கு வெளி உலகமே ஒண்ணும் தெரியாதுங்கன்னு சொல்லுவாங்க. இதை மத்தவங்க முன்னாடி சொல்லி மட்டம் தட்ட கூட செய்வாங்க. இதுதான் நம்ம அம்மாவோட நிலைமை, நம்ம கூட பிறந்தவங்களோட நிலைமை எல்லாமே. இதே நிலைமை நம்ம குழந்தைகளுக்கு வரக்கூடாது. நான் சஃபி பண்ருட்டியில 2026 எம்எல்ஏ எலெக்ஷன்ல சுயேட்சை வேட்பாளரா பலாப்பழ சின்னத்துல போட்டிடுறேன். இந்த பதிவை 3 திட்டங்களா பிரிக்கிறோம். ஸ்கூல் போற மாணவிகளுக்கான திட்டம், வேலைக்கு போற பெண்களுக்கான திட்டம், திருமணமான அம்மாக்களுக்கான திட்டம், மாணவிகளுக்கான திட்டம். கடந்த ஒரு வருஷத்துல பண்ருட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல 8 சைல்ட் அபியூஸ் கேசஸ், 173 ஹராஸ்மெண்ட் கேசஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளுமே நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு ஒரு 10 நிமிஷம் வர டைமை தாண்டி லேட்டா வந்தா கூட ஒரு பதட்டம் ஏற்படுது இல்ல. இனிமேட்டு அந்த பதட்டம் இந்த ஊர்ல ஏற்படவே கூடாது. எப்படி ஒரு டிராபிக் போலீஸ் டிராபிக் ஜங்ஷன்ஸ்ல நின்று மானிட்டரிங் பண்றாங்களோ அதே மாதிரி நம்ம மாணவிகள் போகக்கூடிய பஸ் ரூட்ஸ், சைக்கிள் ரூட்ஸ், பைக்கு போற ரூட்ஸ்லயும் சரி, காலையில நேரம் சாயங்கால நேரம் ரெண்டுத்துலயுமே ஒரு போலீஸ் போட்டு மானிட்டரிங் பண்றோம். நம்ம மாணவிகள் ஸ்கூலுக்கு போறதுக்கு லேடிஸ் ஆட்டோ டிரைவர்ஸை உருவாக்குறோம். அவங்க போகக்கூடிய பஸ் அந்த டைமிங்ல வர பஸ்ல லேடிஸ் கண்டக்டர், லேடிஸ் பஸ் டிரைவர்ஸை உருவாக்குறோம். தேவைப்பட்டுச்சுன்னா அந்த டைம்ல வர பஸ் லேடிஸ் மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சொல்லி லேடிஸ் பஸ்ஸா கூட உருவாக்குறோம். பண்ருட்டியில ஒரு பொண்ணை நம்ம வெளியில வேலைக்கோ படிக்கவோ அனுப்புறதுக்கு இனிமேட்டு எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது. அடுத்தது 6ஆம் வகுப்புலேருந்து இருக்க எல்லா மாணவிகளுக்குமே ஸ்கூல்ல சொல்லித்தர எஜுகேஷன் தாண்டி அடிஷ்னலா வாழ்க்கைக்கு தேவையான பாடமும் எடுக்கிறோம். I am Kamanaganandini. I am studying 6th class in this JPHS Nilmanuru. After the program, I know how to prepare the sentence. இப்போ அந்த வீடியோல பாத்தீங்கல்ல, அது கர்நாடகால இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பொண்ணுங்க எப்படி இங்கிலீஷ் பேசுறாங்கன்றது தான். அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே இங்கிலீஷ் பேசுவாங்க. அது கூடவே எப்படி பட்ஜெட்டிங்கிறது போடணும், பணம்னா என்ன, அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி ஸ்கேம்ஸ்ல போய் மாட்டிக்காம இருக்கணும், எமோஷனல் இன்டெலிஜென்ட்டா இப்படி இருக்கணும்ன்ற விஷயத்தையுமே கற்றுக் கொடுக்குறோம். அடுத்தது பண்ருட்டி கேர்ள்ஸ் ஸ்கூல் வரலாம். இந்த ஸ்கூல்ல குறைஞ்சது லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஒரே ஒரு பிடி டீச்சர் கூட அவங்க அப்பாயிண்ட் பண்ணல. இந்த ஸ்கூலுக்குன்ட்டு டெடிகேட்டடா ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி கூட கிடையாது. எங்க அம்மாவே இந்த ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. அவங்க படிச்ச காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே இந்த நிலைமை இப்படிதான் இருக்கு. அதை நம்ம மாத்துறோம். இந்த ஸ்கூல்ல டெடிகேட்டடா லேடிஸ் ஜிம் கட்டுறோம். அதை சொல்லி கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு லேடிஸ் ட்ரெயினருமே அப்பாயிண்ட் பண்றோம். நம்மளோட குழந்தைங்க எல்லாமே வெறும் ஸ்கூல் படிப்பு மட்டும் படிச்சாங்கன்னா இந்த சின்ன டவுன்ல கூட அவங்களால பிழைக்க முடியாது. ஆனா இப்ப நம்ம சொன்ன எல்லாத்தையுமே பண்ணாங்கன்னா இந்த டவுன் இல்ல மொத்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் அவங்களால தனியா நின்று அவங்க வாழ்க்கையை பார்த்துக்க முடியும். பெண்களுக்கான திட்டம் 12th எக்ஸாம் முடிச்ச பிறகு அந்த சம்மர் கேப்ல எல்லா பெண்களுக்குமே ஸ்கூட்டி ஓட்ட கற்றுக் கொடுக்குறோம். டிரைவிங் லைசன்ஸும் எடுத்து கொடுக்குறோம். நாளைக்கு அந்த பொண்ணுங்க எல்லாமே காலேஜ் போறாங்களோ வேலைக்கு போறாங்களோ யார் தயவும் இல்லாம தனியாவே போயிட்டு வர மாதிரி இருக்கணும். 12th எக்ஸாம் ரிசல்ட் வந்த பிறகு அவங்க வாங்கின மார்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன காலேஜ்லாம் கிடைக்கும், என்ன மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கு, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுன்றத டெடிகேட்டடா ஒரு டீச்சர் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸ்கூல் முடிக்கிற மாணவிகள்ல 100% மாணவிகள் காலேஜ் போயே தீரணும். அதை நம்ம உறுதிப்படுத்துறோம். ஒருவேளை ஏதோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளமோ ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பொண்ணால காலேஜ் போக முடியலன்னா நம்ம ஊர்லயே ஒரு கம்பெனில ஒரு வேலையை ரெடி பண்ணி கொடுக்குறோம். அவங்க காலையில கம்பெனி போயிட்டு அந்த வேலை செய்வாங்க. மத்தியான நேரத்துல கம்பெனில டெடிகேட்டடா ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து வெக்கேஷனல் கோர்சஸ் உங்களுக்கு நடத்துவாங்க. 3 வருஷமோ 4 வருஷமோ நீங்க அந்த கம்பெனில வேலை செய்யுங்க. வேலை செஞ்சு முடிக்கும் போது உங்ககிட்ட ஒரு டிகிரியுமே கூடவே கிடைச்சிரும். அந்த டிகிரியை வச்சு உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இதை ஆல்ரெடி கோயம்புத்தூர் KPR மில்ஸ்ன்றவங்க கோயம்புத்தூர்ல பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து நம்ம ஊர்லயும் நம்ம செய்யறோம். அடுத்தது பெண்கள் சுய உதவி குழுக்கு வரலாம். நம்ம ஊர்ல 10ல் 7 பெண்கள் சுய உதவி குழு ஃபெயில் தான் ஆகுது. அங்க என்ன பண்றாங்க, ஆர்வத்தோட பெண்கள் வருவாங்க, பேங்க்குக்கு போயிட்டு ஒரு 50,000 ரூபாய் லோன் எடுத்துட்டு வருவாங்க. ஒரு டைலரிங் கடை இல்ல ஒரு பொட்டிக்கு ஒரு பழக்கடைன்னு போடுவாங்க. 6 மாசம் முயற்சி பண்ணி ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ ஆர்வத்தோட இந்த சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனையை தாண்டி குடும்பத்தில் இருக்க எதிர்ப்பு எல்லாமே தாண்டி ஒரு தொழில் பண்ணணும்னு வந்த பொண்ணை நீ பாட்டுப்பா அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணுமான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. பாத்தீங்களா, அந்த நிலைமைன்றது மாறணும். எந்த
பெண்கள்லாம் ஆர்வத்தோட தொழில் தொடங்க வரீங்களோ, டெடிக்கேட்டடாக பண்ருட்டியில் உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறோம். சிந்தனையே நாங்கள் மாற்றுறோம். ஒரு பொண்ணுக்கான தொழில் தான் செய்யணும், இல்லை பழக்கடை போடலாம், ஜுவல்லரி கடை போடலான்றதை தாண்டி ஒரு பொண்ணு சமுதாயத்துக்கான தொழில் பண்ணுறாங்கன்ற இடத்துக்கு கொண்டு போகணும். பண்ருட்டியில் ஒரு பொண்ணுமே கண்டிப்பாக ஒரு தொழில் பண்ணணும். அப்படி இல்லையா வேலைக்கு போகணும். சுயமாக ஒரு பொருளாதாரத்தோட நீங்கள் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கணும். அதை இந்த ஊரில் கட்டாயமாக்குறோம். பைபிளில் ஒரு கதை இருக்குது. 2 நல்ல மனுஷங்க இருந்தாங்க. ஒருத்தவர் பாறை மேலே வீடு கட்டினாரு, இன்னொருத்தர் மண்ணு மேலே வீடு கட்டினார். வெள்ளம் வந்தப்ப பாறை மேலே கட்டினவர் மட்டும்தான் பழைச்சாரு. நம்ம ஊரில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாருக்குமே அந்த பாறைன்றது தான் வேலை மாதிரி. நீங்கள் ஒரு நல்ல அப்பா அம்மாவாக இருக்கலாம், என் பொண்ணுக்கு நான் கடமையை செய்யணும்னு சொல்லிட்டு தப்பான நேரத்தில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணு தப்பான நேரத்தில் ஒரு குழந்தை பெற்றாங்கன்னா, நீங்கள் என்ன கஷ்டத்தில் அனுபவிச்சிங்களோ அதே கஷ்டத்தை அந்த பொண்ணும் அனுபவிக்க தான் செய்வாங்க. அந்த நிலைமை இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நல்ல பொண்ணுக்கு இந்த ஊரில் ஒரு வாழ்க்கை அமையும். ஆனால் வேலையில் இருக்கிற பொண்ணுக்கு தான் மரியாதையான வாழ்க்கை அமையும். அம்மாக்களுக்கான திட்டம். நீங்கள் ஒரு அம்மாவாக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிக பெரிய பரிசு உங்கள் ஆரோக்கியம் மட்டும்தான். உங்கள் குழந்தைய நீங்கள் எவ்வளோ படிக்க வச்சு எப்பேற்பட்ட இடத்துக்கு கொண்டு போனாலும் சரி, எப்பேற்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சாலும் சரி, நாளைக்கு அவங்க அம்மா ஆரோக்கியமாக இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த அமைஞ்ச வாழ்க்கையில் அவங்களால நிம்மதியாகவே இருக்க முடியாது. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். அதன் அடிப்படையில் பண்ருட்டியில் எந்த குடும்பத்திலலாம் ஆரோக்கியமான அம்மாக்கள் இருக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்துக்குமே நகராட்சி கட்டக்கூடிய சொத்து வரியை 0 ஆக்குறோம். 25 வயசுல நீங்க பண்ருட்டிக்கு கல்யாணம் ஆகி வரீங்க. அடுத்த 50 வருஷத்துக்கு நீங்க உங்களை ஆரோக்கியமா பாத்துக்கிட்டீங்கன்னா 50 வருஷத்துக்குமே நீங்க சொத்து வரி கட்டணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் ஒரு திட்டமும் சொல்றோம். 5 இல்லைன்னா 10 அம்மாக்கள் ஒன்னா சேர்ந்து தினைக்குமே நீங்க காலையில ஜாகிங் போறதோ, இல்லைங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதோ, இல்லை ஜிம்முக்கு போறதோ, ஜூம்பா கிளாஸஸ், ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு உங்களோட ஆரோக்கியத்தை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நகராட்சிக்கு நீங்க கட்டக்கூடிய அனைத்து வரிகளையுமே சப்சிடைஸ் பண்ணுறோம். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும்தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு முக்கியம். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் இந்த ஊர் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ஊர் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம நாடே ஆரோக்கியமாக இருக்க முடியும். நான் சஃபி பண்ருட்டியில் 2026 எம்எல்ஏ எலெக்ஷனில் சுயேட்சை வேட்பாளராக பலாப்பழ சின்னத்தில் போட்டியிடுறேன். இந்த பதிவில் நான் கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையுமே 24 மாதத்தில் பண்ருட்டியில் நிறைவேற்றுறேன். அதில் ஒரு வாக்குறுதி நிறைவேற்ற முடியாமல் போனால் கூட இந்த கோட்டு பத்திரத்தை பயன்படுத்தி யார் வேணாலும் என்ன பதவி விலக வைக்க முடியும். அந்த கேரண்டியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பலாப்பழ சின்னத்துக்கு வாக்களியுங்க. பண்ருட்டியை சுற்றி இருக்கக்கூடிய காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் 100ல் 70% பேர் அரியர் வைக்கிறாங்க. எதனால்? நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை நம்ம எப்படி ரெவல்யூஷனைஸ் பண்ண போகிறோம், அதுக்கான திட்டங்களை அடுத்த பதிவில் பாருங்கள்.